வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல எஸ்கார்ட்ஸ் கொபாட்டோ பத்தி பார்த்துருவோம். எஸ்கார்ட்ஸ் கொபாட்டோ இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கு. இந்த வீடியோல ஃபண்டமெண்டல் அனலைஸ், குவார்டர்லி எஸ்டிமேட், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், டெக்னிக்கல் அனலைஸ், இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலைஸ், இன்டென்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ், 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ விசஸ் கரண்ட் பிஇ அண்ட் ஏர்னிங் growth ரேட், இந்த 10 விஷயங்களையும் பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 30,037 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் yield 1.02%, 52 வீக் ஹை 4180, 52 வீக் ஹையிலிருந்து 35% டவுன்ல ட்ரேட் ஆகுது. 52 வீக் லோ 2730, இப்ப இருக்கிறதா லோ. ஆனுவல் வலாட்டிலிட்டி 55%, டெய்லி வலாட்டிலிட்டி 3%, ஏர்னிங் yield 8%. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 68% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 5% ஹோல்டிங், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 12% ஹோல்டிங் அண்ட் பப்ளிக் 15% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் growth பார்த்துருவோம். டாப் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்த சேல்ஸ் ரிப்போர்ட் 10,244 கோடி. இதே லாஸ்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது 4% சேல்ஸ் growth இருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது 2% இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது 8% இம்ப்ரூவ்மெண்ட். அதே லாஸ்ட் 5 இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது 20% இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது. 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்க்கும்போது 12% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் growth. பாட்டம் லைன் growth பொறுத்தளவுக்கு லாஸ்ட் இயர் அவங்க காமிச்ச நெட் ப்ராஃபிட் 1124 கோடி. அதுவே ப்ரீவியஸ் இயரோட கம்பேர் பண்ணும்போது 20% அதிகம். லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது 9%, அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆவரேஜ் கூட 23% அதிகம், அண்ட் லாஸ்ட் 5 இயர்ஸ் ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது 30% அதிகம். 5 இயர்ஸ் சிஏஜிஆர் 19% நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுது. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். ஓவராலா ஆப்ரேட்டிங் மார்ஜின் 11% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட் பார்த்துருவோம். மினிமம் குவார்டர்லி எஸ்டிமேட் 229 கோடி. Q2ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 318 கோடி. Q3ல அவங்க கொடுத்த ரிப்போர்ட் 410 கோடி. நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட்டை Q2வும் Q3யும் பீட் பண்ணிருச்சு. எஸ்டிமேட்டுக்கும் Q2க்கும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட்டோட Q2 30% அதிகம். எஸ்டிமேட்டுக்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட்டோட Q3 79% அதிகம். அதே Q2வும் Q3யும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 29% அதிகம். நம்மளோட 3 ஃபேக்டரியும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். எஸ்கார்ட்ஸோட கம்பேர் பண்ண கேஇ இண்டஸ்ட்ரி, சுப்ரீம் இண்டஸ்ட்ரி அண்ட் பாலிகேப் அண்ட் கம்மின்ஸ், இந்த 4 கம்பெனி எடுத்திருக்கேன். மீடியன் பிஇ 42, இவங்களோடது 13ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. 29x கம்மியா ட்ரேட் ஆகுது. பிரைஸ் டு புக் மீடியன் 9, இவங்களது 3ல இருக்கு. மீடியனோட 6x கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி மீடியன் 0, எந்த கம்பெனிக்குமே கடன் கிடையாது. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் மீடியன் 17, இவங்களும் 17 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 11%, இவங்களும் 11% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 17, இவங்க 11% வச்சிருக்காங்க. மீடியனோட 6% ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கம்மி. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 23, இவங்க 15 தான் வச்சிருக்காங்க. மீடியன் விட 9% கம்மி. டிவிடெண்ட் yield மீடியன் 1%, இவங்களும் 1% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் 14%, இவங்க 11% தான் வச்சிருக்காங்க. மீடியனோட 2% நியர்பை கம்மி. நெக்ஸ்ட் கரண்ட் ரேஷியோ மீடியன் 3, இவங்க 4 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 23, இவங்க 21 வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 13%, இவங்க 8% தான் வச்சிருக்காங்க. மீடியனோட 4% ரிட்டர்ன் ஆன் அசெட் கம்மி. அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ் 5xல மீடியன், இவங்க 3xல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. மீடியனோட 3x கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இபிஎஸ் growth மீடியன் 84, இவங்களது 175%, மீடியனை 91% இபிஎஸ் growth அதிகம். நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் மீடியன் 47%, இவங்களது 99% இருக்குது. மீடியனை 53% ஏர்னிங் growth ரேட் அதிகம்.
நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 1100 ரூபா, மே 2021 வந்த லோ. ஹை 4420, செப்டம்பர் 2024 வந்த ஹை. இப்ப ஸ்டாக் மிடில்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஹை கட்டும் இல்லாம லோ கட் இல்லாம மிடில்ல ட்ரேட் ஆகுது. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்த அளவுக்கு லோ இப்ப ரீசெண்டா வந்த லோ தான் 2730, ஹை 4180, செப்டம்பர் 2025 வந்த ஹை. ஸ்டாக் சைட்வேஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு. இப்ப ரீசன்ட் ஹைக்கு அப்புறம் பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் லோயர் லோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். சுப்ரீம் இண்டஸ்ட்ரி 85% பிளஸ், எஸ்கார்ட்ஸ் பிளஸ் 114%, அண்ட் பாலிகேப் பிளஸ் 390%, கம்மின்ஸ் இந்தியா பிளஸ் 403%, கேஇ இண்டஸ்ட்ரி 664%. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு எஸ்கார்ட்ஸ் -16%, சுப்ரீம் இண்டஸ்ட்ரி பிளஸ் 12%, பாலிகேப் பிளஸ் 34%, கேஐ பிளஸ் 43%, கம்மின்ஸ் இந்தியா பிளஸ் 50%. ஓவராலா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் டிவிஷன்ல எல்லாமே பிளஸ்ல இருக்கும்போது எஸ்கார்ட்ஸ் மைனஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பொறுத்தளவுக்கு மாடரேட். எபிட்டா மார்ஜின் 17, net profit margin 11%, return on equity 11%, return on capital employed 15%. எல்லாமே கிட்டத்தட்ட பார்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோஸ். ஃபினான்சியல் ஹெல்த் ரேஷியோ பொறுத்தளவுக்கு நல்லா இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி 0, கரண்ட் ரேஷியோ 4.05, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ 52, டெப்ட் டு அசெட் 21%, ரிட்டர்ன் ஆன் அசெட் 9%, நியர்பை 10 கட் இருக்கு. நெக்ஸ்ட் வேல்யூவேஷன் ரேஷியோ. வேல்யூவேஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு பிரைஸ் டு சேல்ஸ் 3x, பிரைஸ் டு புக் 3x, அண்ட் என்டர்பிரைஸ் வேல்யூ டு எபிட்டா 16x, பிஇஜி ரேஷியோ 0.7 அண்ட் பெகி ரேஷியோ 0.6. 50-50 வேல்யூவேஷன் ரேஷியோ காட்டுது. ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு ஓவராலா பார்க்கும்போது அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 4 ஸ்கோர் தான் வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 4375, லோ 1119. இதனோட ஆவரேஜ் 2747. இந்த ஆவரேஜ் பிரைஸ் கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ்க்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கும் வெறும் 1% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்டென்சிக் வேல்யூ 866, இம்ப்ளைட் மார்க்கெட் பிரைஸ் 2408. ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் ஐவி 1637. ஆவரேஜ் ஐவி கூட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 9% கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 1490. பையிங் பிரைஸ் கூட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 83% அதிகமா இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஓவர் வேல்யூன்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். 5 இயர்ஸ் ஆவரேஜ் இபிஎஸ் 78.82, current EPS 217.37. ஆவரேஜ் EPS விட current EPS 176% அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் PE growth பார்த்துருவோம். ஆவரேஜ் PE 30.55, current PE 12.56. ஆவரேஜ் PE விட current PE 59% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதே கரண்ட் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பிஇ விட கரண்ட் பிஇ 47% கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஏர்னிங் growth ரேட் பார்த்துருவோம். இபிஎஸ் growth 176%, இன்கம் growth 23%. இதனால நம்மளுக்கு கிடைக்கிறது ஏர்னிங் growth ரேட் 99% ஏர்னிங் growth ரேட் காட்டுது. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க, நான் ரிப்ளை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.